இயற்கை எரிவாயு விநியோகம் மீது விதித்திருந்த அவசர கால கட்டுப்பாடுகளை நீக்கியது மத்திய அரசு. மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு கப்பல் போக்குவரத்து தொடங்கியதால் நடவடிக்கை. விரைவில் பெண்களுக்கான உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி திட்டவட்டம். நீண்ட ப்ராசஸ் இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கிற முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக உறுதியாக 2500 பணம் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் எந்த மாற்றத்தும் கிடையாது. 35 கோடி ரூபாய் குதிரை பேர புகார் வழக்கு விசாரணைக்கு நாளை நேரில் ஆஜராவாரா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. தமிழ்நாட்டில் 6 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிகள் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்தது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டி ஏற்றம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசாவின் பாலசோர் பகுதியில் கரையை கடக்கும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிகள் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேகதாது விவகாரத்தில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சர் விஜய்க்கு இருந்தாலும் அவர் தவறாக வழிநடத்தப்படுவதாகவே விவசாயிகள் கருதுகின்றனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. அன்று லாட்டரி பெற்றவர் இன்று அமைச்சர். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். எதிரணி தாக்குதல்களிலிருந்து முதலமைச்சர் விஜய்க்கு கவசமாக இருப்பேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. முதல்வர் விஜய் நடத்துகிற இந்த அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக கேடயமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கு. அதிமுக தாவேக ஆகிய 2 கட்சிகளும் ஒன்றுதான் எனவும் இரண்டும் இணையும் எனவும் பேசினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி எச்சரிக்கை. இது போன்ற சந்தர்ப்பவாதிகள் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு முடிவு கூறுகின்ற வகையில்தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இதை மீண்டும் சொன்னால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் விமர்சையாக நடைபெற்ற VCK விருதுகள் வழங்கும் விழா. VCK தலைவர் திருமாவளவன், அமைச்சர் வன்னியரசு, CPI மாநில செயலாளர் வீரபாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் MLA அலுவலக கட்டுமான பணி தீவிரம். முதலமைச்சர் அறிவித்து செயல்படுத்தி வரும் திட்டங்களை ஓவியமாக வரையும் பணியில் ஓவிய கலைஞர்கள். வரலாற்றில் எப்பொழுதுமே பார்க்காத முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்து வருகிறது. சபாநாயகர் JCD பிரபாகர் பெருமிதம். இந்திய நாட்டில் எவ்வளவு முதலமைச்சர் இருந்தார்கள், இருப்பார்கள், இருந்து கொண்டிருப்பார். ஆனால் இப்போது ஒரு புதிய கோணத்தில் தமிழ்நாடு இதுவரை பார்க்காத ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பார்க்க கொண்டிருக்கிறது. இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 2 உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. அலி காமேனிக்காக ஈரானிய மக்கள் போலி கண்ணீர் வடிக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். பீகார் மாநிலத்தில் உள்ள பங்கிப்பூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் அறிவிப்பு. தனித்தே ஜன்சுராஜ் கட்சி போட்டியிடும் எனவும் அதே நேரம் யாராவது ஆதரவளித்தால் வரவேற்போம் எனவும் பேட்டி. மறைந்த ஈரான் தலைவர் அயதுல்லா அலி காமேனியின் இறுதி ஊர்வலத்தில் 2 கோடி பேர் பங்கேற்பு. உலகில் அதிக மக்கள் கலந்து கொண்ட இறுதி ஊர்வலம் என சர்வதேச ஊடகங்கள் தகவல்.